ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேவரட் கே ஸ்டோரி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. அரசியல்வாதி சந்தோஷ் மற்றும் கலை இயக்குனர் பாலா. அரசியலும் கலையும் சந்தித்து இரு ஆண்களின் கண்ணீர் நிறைந்த காதல் கதை. இது ஒரு உணர்ச்சி மிக்க தமிழ் கே லவ் ஸ்டோரி. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்கள் கண்ணீர் வராமல் இருந்தால் சொல்லுங்கள். ஹைப் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க, லைக் நிறைய கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ஆன் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரி நோட்டிஃபிகேஷன் வரட்டும். முதல்ல நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த ஸ்டோரியை பார்க்குறீங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். இந்தியாவில் எந்த ஊர்? சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா? இப்போ என்ன டைமு? காலை 7 மணியா, நைட்டு 10 மணியா? உங்கள் பேர் என்ன? எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி, கதைக்கு போகலாம். இது 2020 ஜனவரி 15ஆம் தேதி, பொங்கல் பண்டிகை நாள். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகும் ரோடு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. சந்தோஷ் 32 வயசு, இளம் பையன், அரசியல்வாதி, ஒரு பிரபல எம்எல்ஏ. அவன் ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ப்ளூ ஜீன்ஸ் ஸ்டைலில் இருந்தான். அவன் கார் டிரைவரோட போயிட்டே இருந்தான். அவன் கட்சி ஏற்பாடு செஞ்ச ஒரு கலாச்சார நிகழ்வுக்கு தான் இந்த பயணம். சந்தோஷ் எப்பவும் அரசியல் வேலையில் தான் ரொம்ப பிஸியாக இருப்பான். ஆனால் கலைக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாடகம், சினிமா பார்க்குறது அவன் ஹாபி. கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் வெளியே பொங்கல் கொண்டாட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே 28 வயசு இளசு பையன் கலை இயக்குனர் பாலா மதுரையிலிருந்து வந்திருந்தான். பாலா ஒரு பிரபல தமிழ் சினிமா ஆர்ட் டைரக்டர். அவன் கிரீன் கலர் டிஷர்ட் போட்டுட்டு பிளாக் பேண்ட் அணிஞ்சிருந்தான். அவன் டீமோடு சேர்ந்து ஒரு நாடக நிகழ்ச்சி நடத்திட்டே இருந்தான். அந்த நாடகம் அரசியல் பற்றின ஒரு சாட்டையடி கதை. அது சமூக அநீதிகளை காட்டுற மாதிரி ஒரு கதை. ஆனால் காமெடியும் எமோஷ்னலும் ரொம்பவே கலந்து இருக்கும். சந்தோஷ் அந்த நாடகத்தை பார்த்துட்டே இருந்தான். ரொம்பவே அதுலேயே உள்ளே போயிட்டான். அவன் இருக்கையில் எழுந்து கைத்தட்ட அளவுக்கு அவனை ரொம்பவே ஈர்த்துச்சு. பாலாவோட கிரியேட்டிவிட்டி, அந்த செட் டிசைனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிகழ்ச்சி முடிஞ்சதும் சந்தோஷ் நேராக ஸ்டேஜுக்கு பக்கம் போனான். டே பாலா, உன் ஆர்ட் ஒர்க் சூப்பர்ரா. இந்த நாடகத்துக்கு இருந்து அரசியல் மெசேஜ் ரொம்பவே டச்சிங்காக இருக்குதுடா. அவன் குரல் உண்மையாகவே பாராட்டத்தோடு இருந்துச்சு. பாலா கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு சிரித்தான். தேங்க்ஸ் சார், நீங்கள் எம்எல்ஏ ஆனாலும் கலைக்கு மரியாதை கொடுக்குறீங்க. என் பேர் பாலா, மதுரை விளக்குத்தூர் கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கேன். அங்கே இருந்து சினிமா ட்ரீமோட சென்னைக்கு வந்திருக்கேன்னு பதில் சொன்னான். அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷ் அரசியல் அனுபவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாலா சினிமா பேக் ஸ்டேஜிங் ஸ்டோரிஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவங்க பேச்சு ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. 2 பேரும் பழைய நண்பர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷோட உதவியாளர் ரவி 35 வயசு. அவன் எப்பவும் சந்தோஷோட பக்கத்தில் தான் இருப்பான். ரவி கொஞ்சம் அவசரமாக வந்து, சார் நேரம் ஆச்சு சார், அடுத்த மீட்டிங் இருக்குது, போகலாமான்னு சொன்னான். சந்தோஷ் கொஞ்சம் தயங்கி பாலாவோட நம்பர் வாங்கிட்டான். நாளைக்கு சென்னை வா, ஒரு இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போனான். அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி சென்னை மெரினா பீச்சு காலைல 9 மணி இருக்கும். கடல் அலைகள் சத்தம், சூரியன் பிரகாசமாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பேச ஆரம்பித்தாங்க. சந்தோஷ் சொன்னான், பாலா, என் கட்சி ஒரு கலை ப்ரமோஷன் வேணும்டா. சமூக விழிப்புணர்வு பற்றின ஒரு ஷார்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி நீ செஞ்சு சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். பாலா கொஞ்சம் யோசிச்சு, சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் இது எனக்கு புது சேலஞ்சு சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்படியே அவங்க நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதுலேருந்து வளரவே ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. அடிக்கடி 2 பேரும் வந்து ஃபோன் மெசேஜ் பண்ணுறது, சேட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருள்ள காதல் வளர்ந்து ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷ் பாலாவோட க்ரியேட்டிவ் ஐடியாக்களை ரொம்பவே ரசிப்பான். பாலா சந்தோஷோட அரசியல் தைரியத்தை ரொம்பவே பாராட்டுவான். ஆனால் வாழ்க்கை 2 பேருக்கும் அவ்வளோ சிம்பிளாகவே இல்லவே இல்லை. சந்தோஷோட குடும்பம் அவனை ரொம்பவே திருமணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க, நச்சரிச்சிட்டே இருந்தாங்க. அவன் அம்மா லக்ஷ்மி பிரியா, கிட்டத்தட்ட 55 வயசு, ஒரு ஹோம் மேக்கர். மகனே 32 வயசாச்சுரா, பொண்ணு பாரா, குடும்ப ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. சந்தோஷ் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டே இருந்தான். அவன் உணர்வுகள் வேறு மாதிரி இருந்துச்சு. பாலாவுக்கு அவன் நண்பன் கார்த்திக் 30 வயசு, ஒரு சினிமா ப்ரொடியூசரு. டே பாலா, நீ ஏன் சந்தோஷோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்? அவன் அரசியல்வாதிடா, உன் கெரியரை பிரச்சனை வரலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்க 2 பேரோட உணர்வுகள் ஆழமாக போயிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன சந்திப்புகள், பேச்சுக்கள் எல்லாமே அவங்கள இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி இருக்கும். இரவு 8 மணி இருக்கும். சென்னை ஈசிஆர் ரோட்டில் ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டில், கடல் பக்கத்தில், ரொமான்டிக் ஆம்பியன்ஸில் அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட உட்காந்துருந்தாங்க. சந்தோஷ் கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தான். அவன் பாலாவோட கையை ரொம்பவே இறுக்கமாக பிடிச்சிட்டான். பாலா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, ஆனால் இது சமூகத்துக்கு ஏற்றுக்குமா என்னன்னு தெரியலடா. நம்ம 2 பேரும் ஆண்கள்ரா, தயங்கி சொன்னான். பாலா கண் கலங்கிட்டான். சந்தோஷ், எனக்கும் அதே உணர்வு தான். உன் பார்வை, உன் பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப இழுத்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு எனக்கே தெரில.
அந்த மொமெண்ட் அவங்களோட புது உலகத்தை இருந்துச்சு. அவங்க காதல் அப்படியே ஆழமாக இருந்துச்சு. சின்ன சின்ன தொடுதல்கள், பார்வைகள் எல்லாமே அவங்களோட உலகத்தையே மாறிடுச்சு. ஆனால் அவங்க மனசில் ஒரு பயம் இருந்துச்சு. மார்ச் 2020 கொரோனா லாக்டவுன் அப்போது ஆரம்பிச்சது அவங்க காதல். உலகமே மாறிடுச்சு. ரோடுகள் வெறிச்சோடி இருந்துச்சு. மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் உயிருக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சந்தோஷ் சென்னையிலேருந்து அவன் பிஸி அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு மதுரைக்கு பாலாவை பார்க்க போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தான். அந்த மனசு ரொம்பவே அலைப்பாய்ந்துட்டே இருந்துச்சு. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகும் அந்த நீண்ட பயணம் பஸ்ஸில் போக வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ட்ரெயின்கள் எல்லாமே நின்றுச்சு கொரோனா காரணத்தினால. சந்தோஷ் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு வெளியே பார்த்துக்கிட்டே பாலாவை நினச்சிட்டு தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தான். அவன் ஃபோன் எடுத்து, பாலா நான் வரேன்டா, உன் கிராமத்துக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தான். மதுரை விளாக்குத்துக்குளம் கிராமத்துக்கு ஒரு அமைதியான இடம். பச்சை வயல்கள், சின்ன சின்ன வீடுகள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பறவைகள் சத்தம். பாலாவோட வீடு ஒரு பழைய ப்ளூ கலர் ஹவுஸு. முன்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த தோட்டம். அங்கே அவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டோட பின்பக்கம் ஒரு மாமரத்து அடியில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா கொஞ்சம் பயத்தோடு சொன்னான், சந்தோஷ் இந்த லாக்டவுனோட உன்னோட இருக்கிறது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. எல்லா பிரச்சனைகளையும் மறந்து போச்சுடா. ஆனால் என் அப்பா ராமன் ரொம்பவே சாவடிக்கிறாரா என்ன. 60 வயசு, ஒரு ரிட்டையர்ட் டீச்சரு. அவர் பழமைவாதிடா. இதை ஏற்றுக்கவே மாட்டாரா. அவர் எப்போவுமே சொல்லுவார், குடும்பம் சமூகம் தான்டா முக்கியம். சந்தோஷ் பாலாவோட தோலை தொட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். பாலா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான்டா முக்கியம். இந்த உலகம் மாறும், நம்ம போராடி ஜெயிப்போம். அவன் குரல் உறுதியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அனுபவம், பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க நாட்கள் ரொமான்டிக்காகவே போச்சு. காலைல ஒரு 6 மணி இருக்கும். எழுந்து ஜாக்கிங் போவாங்க. கிராம ரோடுகள் நடந்து பேசிக்கிட்டே போவாங்க. பச்சை இலைகள், காலை பனி எல்லாமே அவங்களோட காதலை இன்னும் அழகாக மாற்றிட்டே இருந்துச்சு. 2 பேருக்குள்ள காதல் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. மாலை 5 மணிக்கு வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து டீ குடித்து பேசிகிட்டே இருப்போம். பாலா சொல்வான், சந்தோஷ் உன் அரசியல் கதைகள் கேட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா. நீ எப்படிடா இவ்வளோ தைரியமாக இந்த சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்த? சந்தோஷ் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பித்தான். உன் கலை உலகம் தாண்டா என்னை ரொம்ப இழுத்துச்சு. உன் டிசைன்கள் பார்க்கும்போது என் மனசு அமைதியாகுதுடா. அவங்க சின்ன சின்ன தொடுதல்கள், பார்வைகள், உம்மாக்கள் எல்லாமே அவங்களோட உறவை இன்னும் வலுப்படுத்திட்டே இருந்துச்சு. லாக்டவுன் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. உலகத்தோட தொடர்பு இல்லாமல் அவங்க 2 பேரோட உலகத்தையும் மூழ்கிட்டாங்க. ஆனால் வாழ்க்கை அவ்வளோ சுமூகமாக 2 பேருக்கும் போனதே இல்லை. ஏப்ரல் 10 இருக்கும் ஒரு சனிக்கிழமை காலையில் சந்தோஷோட கட்சி எதிரி 45 வயசு அரசியல்வாதி முருகன். அவன் உதவியாளர் சேகர் வழியாக சந்தோஷிடம் சீக்கிரட்டாக ஒரு லைஃபை கண்டுபிடிச்சான். முருகன் ஒரு கேவலமான ஆள். எப்பவும் ஸ்கேண்டல்கள் உருவாக்கி அரசியல் செய்வான். அவன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டான், சந்தோஷ் ஒரு கே, அவன் ஒரு ஆம்பளை பொறுக்கி, அவன் ரகசிய காதல் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழங்களோட போட்டான். அது வைரலாக போச்சு. சென்னையில் இருந்து சந்தோஷோட அம்மா லக்ஷ்மி ஃபோன் பண்ணாங்க. அவங்க குரல் ரொம்பவே நடுங்கிட்டே இருந்துச்சு. மகனே இது என்னடா கதை? நீ ஏன்டா இப்படி பண்ணுற? உன் அப்பா இருந்திருந்தா ஏன் இப்படி சொல்லியிருப்பாரா? சந்தோஷ் ஃபோன் வச்சுக்கிட்டு கலங்கிட்டான் கண்ணு. அவன் மனசு ரொம்பவே உடைஞ்சி போச்சு. பாலா அவனை கண்டுபிடிச்சி ஆறுதல் சொன்னான். சந்தோஷ் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுடா. இது நம்மளோட உரிமைடா. நம்ம கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும்டா. ஆனால் பாலாவோட நண்பன் கார்த்திக் ஃபோன் பண்ணி, டேய் பாலா இது உன் கெரியரோட பாதிக்கும்டா. சினிமா இண்டஸ்ட்ரி இப்படியே உறவுகள் ஏற்றுக்கவே மாட்டாங்கடா. நீ ஏன்டா ரிஸ்க் எடுக்கிற? பாலா தேங்க ஆரம்பித்தான். அவன் மனசு இரு பக்கமும் இழுத்துச்சு. காதலும் கெரியரும். மே 15 ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு. சந்தோஷ் தைரியம் திரட்டி ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருந்தான். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹோட்டலில். இரவு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அங்கே கேமராக்கள், ரிப்போர்ட்டர்கள் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. சந்தோஷ் மைக் எடுத்தான். உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் ஒரு கே, அதில் நான் பெருமைப்படுறேன். ஆனால் இது என் பர்சனல் லைஃபு. என் காதல் பாலாவோடது மட்டும்தான். இது என் அரசியல் வேலையை பாதிக்கவே பாதிக்காது. மீடியா அப்படி ஷாக்காகி நின்றுச்சு. கேள்விகள் மழை பொழிஞ்சிட்டே இருந்துச்சு. பாலா அங்கே திடீர்னு நின்னான் சந்தோஷ் பக்கத்தில். நான் சந்தோஷ் இவனை தான் லவ் பண்ணுறேன். நாங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாற்றி லவ் சொன்னாங்க. கிஸ் அடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை அங்கேயே முடியல. பாலாவோட அப்பா ராமன் இதை டிவியில் பார்த்துக்கிட்டு கோபம் பண்ணி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ என் விட்டு போ, இது என் குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கத்துனாரு. பாலா கண்ணீர் வடித்தான். அவன் உலகமே உடைஞ்சி போச்சு மாதிரி இருந்துச்சு. சந்தோஷ் அவனை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனான். அவங்க 2 பேரும் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வெள்ளை கலர் ரூமில் தங்கினாங்க. இரவு ஒரு 10 மணி இருக்கும். பெட்டில் உட்காந்து பேசினாங்க. சந்தோஷ் சொன்னான், பாலா நம்ம போராடுவோம்டா. உன் அப்பாவும் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சிப்பார். இது எமோஷ்னல் மூமெண்ட்ரா. அவங்கள இன்னும் க்ளோஸ் ஆயிடுச்சு.
அவங்க கண்கள்லேருந்து விழுந்த கண்ணீர் அவங்க காதலை ரொம்பவே வலுப்படுத்துச்சு. வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ஒன்றா இருந்தாலும் அவங்கள பலம் கொடுத்துச்சு. ஜூன் 2020 லாக்டவுன் அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. உலகம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ரோடுகள் கொஞ்சம் கார்கள் மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷ் மீண்டும் அரசியலில் பிஸி ஆகிட்டான். அவன் கட்சி மீட்டிங்குள்ளே பப்ளிக் ஈவிட்டிங்ஸ் எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. சென்னையில் அவன் ஆஃபீஸில் ரொம்ப ஹெக்டிக்கான இருந்துச்சு. ஆனால் அவன் மனசு எப்போவுமே பாலாவோட தான் இருந்துச்சு. ஃபோன்கள் கால்கள் வீடியோ கால்கள் அவங்க 2 பேரும் தினமும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. சந்தோஷ் செல்வான், பாலா உன் வாய்ஸ் கேட்கும்போது என் டென்ஷன் எல்லாமே போயிடுதுடா. பாலா சிரிச்சுக்கிட்டே, நீயும் தாண்டா சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க லவ்வை சொல்லிகிட்டே இருந்தாங்க. உன் அரசியல் ஸ்டோரி கேட்க ரொம்பவே பிடிக்கும்டா. பாலா உன் புது மூவி ப்ராஜெக்டை பற்றி கேட்டுகிட்டே இருப்பான். சென்னையில் ஸ்டூடியோவில் ஒரு பெரிய தமிழ் படம்டா. அவன் ஆர்ட் டிசைனுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தான். காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஒர்க்கு. ஆனால் அவன் மனசு சந்தோஷோட நினைவில் தான் எப்போவுமே வாழ்ந்துகிட்டே இருக்கும். அவங்க காதல் ரொம்பவே வலுவாக இருந்துச்சு. லாக்டவுன் அவங்கள இன்னும் நெருக்கமாகிடுச்சு. சின்ன சின்ன சந்திப்புகள், சென்னையில் இருந்து மதுரைக்கு போகும் வீக்கெண்டு ரிப்ளைஸ் எல்லாமே அவங்களோட உறவை ரொம்பவே வலுப்படுத்துச்சு. ஒரு நாள் ஜூலை 20ஆம் தேதி இருக்கும். சனிக்கிழமை இரவு 9 மணி இருக்கும். சென்னையில் OMR ரோட்டில் ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில், அது ஒரு நண்பரோட பர்த்டே செலிப்ரேஷனு. ஆனால் அவங்க 2 பேரும் அங்கே சந்தித்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிம் லைட்டு, மியூசிக் சத்தம், கடல் காற்று. சந்தோஷ் பாலாவை பார்த்ததும் அவன் கண்கள் ரொம்பவே பிரகாசமாகிடுச்சு. அவன் அருகே வந்த, பாலா இது எத்தனை நாள் இப்படி ஹைட் பண்ணிகிட்டே இருப்போம்டா. நம்ம ஒன்றா லிவிங் டுகெதர் வாழலாம்டா. ஒரு வீடு வாங்கி நம்ம உலகத்தை உருவாக்கலாம்டா அப்படின்னு சொன்னான். அவன் குரல் உணர்ச்சியோடு இருந்துச்சு. ஆசையும் பயமும் கலந்து இருந்துச்சு. பாலா கண்கள் கலங்கிட்டான். ஆமாம் சந்தோஷ், எனக்கும் அதே ஆசை தான். ஆனால் சமூகம் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேரியர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி கேட்டான். திடீர்னு அங்கே முருகன் வந்தான். அவன் முகம் கோபத்தோடு இருந்துச்சு. கண்கள் சிவந்து, நீங்கள் 2 பேரும் அழிஞ்சு போகிறீங்களாடா. உங்கள் ரகசியம் என்கிட்ட இருக்குடா. நான் எல்லாத்தையும் வெளியே சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் குரல் உரத்த அங்கிருந்து மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷ் அப்படியே ஷாக் ஆகிட்டான். பாலா பயந்து போனான். ஆனால் சந்தோஷ் உதவியாளர் ரவி அவன் பக்கத்தில் இருந்தான். ரவி உடனே போலீஸை கால் பண்ணி, சார் இங்கே ஒரு த்ரெட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னான். போலீஸ் வந்து முருகனை ரொம்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. சந்தோஷ் பாலாவை கட்டி பிடிச்சி, இனி பயம் இல்லைடா, நம்ம சேஃப்னு சொன்னான். அந்த இரவு அவங்களுக்கு புது நம்பிக்கை கொடுத்துச்சு. அடுத்த நாள் 21ஆம் தேதி ஜூலை ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணி இருக்கும். அவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு போனாங்க. காரில் போகும்போது அந்த பயம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா காருக்குள்ளேயே எல்லாம் என்னென்ன பண்ணமோ எல்லாம் விளையாட்டு லீலைகள், கத்தி சண்டை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு சைடில் முடிச்சுட்டு ரோடு சைடில் டீ குடிக்க பேசிகிட்டே இருந்தாங்க. மதுரை விளக்குத்தான் கிராமத்தில் பாலாவோட வீட்டுக்கு போனாங்க. பாலா கொஞ்சம் நர்வஸாக இருந்தான். அவன் அப்பா ராமனை சந்திச்சு, அப்பா என் காதல் ஏற்றுங்கப்பா, சந்தோஷ் என் லைஃப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். ராமன் முதல்ல கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தான். பிறகு கண் கலங்கி, மகனே அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். சமூகம் என்ன சொல்லும், ஆனால் அவன் சந்தோஷம்தான்டா முக்கியம், நீ சந்தோஷமாக இருடா போதும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. அவர் சந்தோஷை பார்த்து, மகனே என் பையனை நல்லா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணார். சந்தோஷோட அம்மா லக்ஷ்மியை ஃபோன் பண்ணி, மகனே நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிரீன் சர்க்கிள் வந்துச்சு. குடும்பமே ஒன்றா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. குடும்பங்கள் 2 சைடும் ஏற்றுக்கிட்டாங்க. அவன் காதலை இன்னும் வலுப்படுத்திச்சு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இருக்கும். இரவு ஒரு 8 மணி இருக்கும். சென்னையில் ஒரு ப்ரைவேட் பீச்சில் ஹவுஸில் எல்லோ லைட்ஸில் ஆன் ஆகி கடல் அலைகள் சத்தம், ரொமான்டிக்காக ஆம்பியன்ஸில் சந்தோஷ் பாலாவை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஒரு ஃபேஷனட் கிஸ்ஸு உமாவும் கொடுத்தான். அவங்க உதடுகள் ரொம்பவே இணைஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக உமா கொடுத்துட்டே இருந்தான். அவங்க உணர்வுகள் உச்சத்தில் இருந்துச்சு. பிறகு அவங்க பெட்ரூமுக்கு போனாங்க. ப்ளூ பெட்ஷீட்டில் மென்மையான லைட்ஸில் அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ரொம்பவே பாம்பு மாதிரி இணைஞ்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் டச் பண்ணிட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வந்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர் சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாடா நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக முடிஞ்சிது. கதைத்தோடு முடிஞ்சிச்சு. நண்பர்களே, இந்த எண்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சா? தயவுசெய்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கே பசங்க இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கே கம்யூனிட்டியை வந்து நம்மள தான் வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.